தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று பிரேசில் வெர்சஸ் ஸ்காட்லாந்து மேட்ச் நடந்தது. பிரேசில் 3-0 வின் பண்ணாங்க. ஸோ வின் பண்ணுறதோட நெய்மார் திருப்பி பேக் ஆன் டு ஃபீல்டு, அதுதான் வந்து பிரேசிலுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பிரேசில் ஸ்காட்லாந்து மேட்ச்சில் பிரேசில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு உள்ளிட்ட பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கூட கௌதம் இணைஞ்சிருக்கார், ஃபுட்பால் எக்ஸ்பர்ட். வணக்கம் கௌதம். ஓகே, இப்போ பிரேசில் வந்து நேற்று ஸ்காட்லாந்து கூட எப்படியும் ஜெயிச்சிருவாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ 3-0 சொல்லி வின் பண்ணாங்க. ரொம்ப சிம்பிளாகவே இருந்தது மேட்ச்சு, ஸோ பெருசாக இல்லை. பட் ஒரு விஷயம் என்னென்னா, நெய்மார் பேக் ஆன் டு த ஃபீல்டு. ஸோ ஒரு திருப்பியும் ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்தார் 76 நிமிஷத்தில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு அளவு க்ரியேட்டிவிட்டி அதெல்லாம் கொஞ்சம் பண்ணார். பட் என்னதான் இருந்தாலும் பிரேசிலுக்கு இந்த டீம் காம்பினேஷன் நெய்மார் வந்தப்பறம் எப்படி இருக்கும்? ஸோ இப்போ எல்லாமே நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்காட்லாந்து கூட 3-0 ஜெயிச்சிருக்காங்க. இந்த 3-0 வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா, பிரேசில் நல்லா விளையாடுறத விட ஸ்காட்லாண்டோட மிஸ்டேக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். டிஃபென்சிவ் மிஸ்டேக்ஸ், அதுக்கப்புறம் கோல் கீப்பிங் மிஸ்டேக்ஸ். இதுல ரெண்டு டிஃபென்சிவ் மிஸ்டேக், ரெண்டுமே வந்து கோல் கீப்பர்கிட்ட பாஸ் பண்றேன் தட்டி விடுறேன்னு போய் கடைசியில நேரா ஃபார்வர்டு கையிலேயே கொடுத்து வினிசியஸ் 2 கோல் போட்டாரு. ஈஸி கோல் அவருக்கு, ரெண்டுமே ஈஸியா கிஃப்ட் பண்ணிட்டாங்க. அது போக என்னன்னா, இவங்களும் 5 ஷாட் எடுத்திருக்காங்க, 5 ஷாட் ஆன் டார்கெட் வச்சிருக்காங்க, 7 கார்னர் கிட்ட செட் பீஸும் கிடைச்சிருக்கு. ஒரு கோல் போட்டிருக்கலான்னு என்னோட தாட்டு, பட் எதுவுமே கன்வெர்ட் பண்ணல. ஸோ ஸ்காட்லாந்து வந்து அவங்க இப்போ 3rd பிளேஸ் பெஸ்ட்டாக வரமாட்டாங்க, ஏன்னா காம்பினேஷன் ரொம்ப டஃப்பாக போயிட்டு இருக்கு மற்ற குரூப்ல. ஸோ அவங்களாவே அவங்கள இது ஈக்குவலர் மாதிரி கீழே தள்ளிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ பிரேசிலோட காம்பினேஷன் நெய்மார் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும், ரஃபினியாவோட இன்ஜுரிக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறது தான் பிரேசிலுக்கு ரொம்ப முக்கியமா அமைய போகுது. யார் யார் அடுத்தடுத்த ஆப்போனன்ட்ஸா வர போறாங்க, ஏன்னா நாக் அவுட்ஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ என்ன ரஃபினியா வந்துட்டு அவர் வேர்ல்டுக்கு போட ரூல்ட் அவுட்டா இல்லை இருக்காருல்ல இன்னும்? இப்போ என்னன்னா, ஒரு 80 to 85% டவுட்ஃபுல் தான். ஸ்குவாட்ல தான் இருக்காரு. ரெக்கவரி வந்து இப்போ நெய்மார் பாத்தீங்கன்னா ரெக்கவரி ஆகி வந்தாரு, 2 மேட்ச் ரெஸ்ட் கொடுத்து வந்தாரு. மேபி ரவுண்ட் ஆஃப் 32-16 ப்ரோக்ரஸ் ஆகும்போது குவார்டர் ஃபைனல் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. டைம் எடுத்து அவங்க பண்ணும்போது வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆனா மோஸ்ட் ப்ராபபிலி வருவாராங்கிறது டவுட் தான் ரஃபினியா. பட் ஆனா இப்ப நெய்மார் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல இப்ப ரீப்ளேஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்ப அந்த மேட்சையும் நம்ம அடுத்தடுத்த ஆப்போனன்ட்ஸையும் பார்த்துருவோம். ஸ்காட்லாண்டோட மிஸ்டேக்ஸ் பாத்தீங்க. அதுக்கப்புறம் என்ன, வினிஷியஸ் எப்பவுமே வந்து லீக்ல வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு கோல், இது செகண்ட் மேட்ச் கோல் அசிஸ்ட், 5 கோல் அசிஸ்ட் இது வச்சிருக்காரு. கோல் அசிஸ்ட் ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது 5 அவர் கான்ட்ரிபியூஷன் வந்து வச்சிருக்காரு. ஸோ அவரும் மெஸ்ஸி கூட டாப்ல இருக்காரு கோல் அசிஸ்ட் காம்பினேஷன்ல பார்க்கும்போது. மெஸ்ஸி அப்புறம் அடுத்து வந்து என்பாப்பே இருக்காரு. என்பாப்பே கீழே எர்லின் ஹாலாண்ட் வந்து இருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்டு கப்ல பிரேசிலுக்கு பெரிய பாசிட்டிவ்னா வினிசியஸ் தான். ஸோ அந்த நெய்மார் இப்போ வந்திருக்காருங்கும் போது அந்த டீம் காம்பினேஷன் எப்படி மாறும்? இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர் குன்னியா இருப்பாரு, லெஃப்ட் விங்ல வினிசியஸ் இருப்பாரு, அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல நெய்மார் வந்துடுறாரு. அப்ப அது என்னன்னா, ரைட் விங்ல வந்து ரஃபினியா தான் போடணும். அதுக்கு பதிலா இப்ப ராயன் இருக்காரு, அப்புறம் அந்த என்ட்ரிக்கே இருக்காரு. அவங்க 2 பேர்த்த மாத்திப்பாங்க. இப்ப என்னன்னா, குய்மாரஸ் வந்து பெஞ்சுக்கு போற சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. குய்மாரஸே வந்து பெஞ்சுக்கு போற சிச்சுவேஷன்ல போயிருச்சு. குய்மாரஸ் தானே அவங்க டீம்லயே வந்து பிரேசில்ல வந்து பெரிய மிட்ஃபீல்டர். மிட்ஃபீல்டர். ஆனா என்னன்னா, இப்ப டிஃபென்சிவ் மிட்ல கசிமீராவும் லூகஸ் பக்கெட்டாவும் வந்துருவாங்க. ஓகே பக்கெட்டாவா இருக்கறனால அவர் வந்து சப்பா தான் வர முடியும். மேபி ரொட்டேட்டிங் பிளேயரா தான் வரக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பிரச்சனைனா, இப்ப குய்மாரஸை வந்து நம்ம ரைட் விங்ல போட முடியாது, அவர் அங்க விளையாடக்கூடிய பிளேயர் இல்ல. அட்டாக்கிங் மிட்ஃபீல்டு ஆர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் தான் போட முடியும். அப்புறம் என்னன்னா, நம்ம லூகஸ் பக்கெட்டாவும் விட முடியாது. லூகஸ் பக்கெட்டாவும் இப்ப நீங்க குய்மாரஸ் 2 அசிஸ்ட் போட்டிருக்கீங்க கேட்கலாம், ஆனா 2 அசிஸ்டுமே ஒன்றும் பெரிய கிரியேட்டிவ்லாம் கிடையாது. சோ அப்ப என்னன்னா, குய்மாரஸ் இப்ப விளையாட மாட்டாரு. பக்கெட்டா தான் லெஃப்ட் சைட்ல லெஃப்ட் ஃபுட்டா விளையாடுவாரு. கசிமீரோ டிஃபென்சிவ் அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணி விளையாடுவாரு. சப்போஸ் சிச்சுவேஷன் இப்ப பாத்தீங்கன்னா ஜப்பானோ நெதர்லாண்ட்ஸோ ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்காங்க. 2 டீம் கூட புவர் ரெக்கார்ட்ஸ் ப்ரீவியஸா பேசுது. கடைசி ஒரு ஃப்ரெண்ட்லில வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் கூட 2 லீட் எடுத்து 3-2 செகண்ட் ஹாஃப்ல தோத்துருக்காங்க. 2-0 லீட் எடுத்து 3-2 தோத்துட்டாங்க ஜப்பான் தோத்துட்டாங்க. அது ரொம்ப ஒரு நெகட்டிவான விஷயம். அது போக நெதர்லாண்ட்ஸ் ப்ரீவியஸ் ரொம்ப வருஷம் முன்னாடி ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா 2014ல 3rd பிளேஸ் மேட்ச்ல 3-0 லாஸ் ஆயிருக்காங்க. ராபன், ஸ்னைஜர், வான் பர்சி அவங்க இருந்த காலத்துல. அப்போ நெய்மார் இருந்திருக்காரு. பிரேசிலுக்கு வேற டீம். தியாகோ சில்வா நெய்மார் தான் இன்ஜூரி ஆச்சு. செமிஃபைனல்ல நெய்மாருக்கு இன்ஜூரி ஆயி போச்சு. இது ஆமா, செமிஃபைனல் ஜெர்மனி மேல வந்து அப்ப நெய்மாருக்கு இன்ஜூரி ஆயிடுச்சு, 7-1 தோத்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது தியாகோ சில்வா, ஜூலியோ சீசர் அவங்க இருந்த பீரியட். இப்ப நெதர்லாண்ட்ஸ் கூட ரொம்ப வருஷமா ஆடல. அப்புறம் 2010 வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா 1-0 லீட் எடுத்து 2-1 தோத்துருவாங்க. சோ எல்லாமே கொஞ்சம் இதா இருக்கு. பட் அதுதான் இப்ப ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 12 வருஷம் கிட்ட ஆயிருச்சு. அது ஒரு பெரிய விஷயமா இருக்க போறது கிடையாது. சோ இப்ப பிரேசிலோட லைன் அப் இதே மாதிரிதான் இருக்க போகுது. அப்புறம் சென்டர் பேக்ஸ் பாத்தீங்கன்னா
கேப்ரியல் மகரேஸும் மார்க்கினியோ இருக்க போறாங்க. ரைட் பேக்ல டேனியலோ, லெஃப்ட் பேக்ல இது இப்போ என்னன்னா இவரை கொண்டு வர போறாங்கன்னு நினைக்கிறேன், அலெக்சாண்டரை கொண்டு வர போறாங்க. ஏன்னா கார்லோ ஆன்செலோட்டி கொஞ்சம் டாக்டிக்கலா மூவ் பண்றாரு, ஆனா வெளியில யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி ஒரு கோச் அவரு. அலெக்சாண்டரோ கரெக்டா ரெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காரு, ஏன்னா அவர் ஃபுல்லு ஓடக்கூடிய ஆள், எனர்ஜியை சேவ் பண்ணி நாக் அவுட் கொண்டு வராரு. அது முக்கியமா நம்ம பார்க்கணும். அது போக என்னன்னா நெய்மாரையும் கிளவரா வந்து 2 முக்கியமான தேவைப்படாத மேட்ச்க்கு யூஸ் பண்ணல, இன்ஜுரி நல்லா ரிகவர் பண்ணி செட் பண்ணிருக்காரு, அது ஒரு கிளவரான விஷயம். நல்லா வந்துட்டு அடுத்த ரவுண்ட் ஸ்ட்ரைட்டா ஒரு ரவுண்ட் ஆஃப் 32ங்கும் போது அது நாக் அவுட் ரவுண்டு. ஸோ நெய்மாரை ஸ்ட்ரைட்டா அந்த இடத்துல கரெக்ட் விளையாடுறதுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கல. லாஸ்ட் மேட்ச் வெறும் 15 நிமிஷம் தான் ஆடிருக்காரு. நெய்மாரை கரெக்டா அந்த இடத்துல அட்லீஸ்ட் ஃபுல் மேட்சாவது போன மேட்ச் ஆட வச்சிருக்கலாம், அது பண்ணல. இப்போ ஸ்ட்ரைட்டா ரவுண்ட் ஆஃப் 32ல இருக்கும்போது ஒரு 3 வருஷம் கழிச்சு வராரு. அது எப்படி வந்துட்டு டீமுக்கு வந்து ஷூட் ஆகும்? ஸோ அதை வந்துட்டு அவர் அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் ஃபுல்லா சான்ஸ் கொடுத்துருந்தா அது எப்படி விளையாடுறாங்க, அந்த டீம் காம்பினேஷன் செட் ஆகுமா ஆகாதா, இவர் எப்படி விளையாட வைக்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணிருக்கலாம். வெறும் 15 நிமிஷம் டைம்ல வந்துட்டு அடுத்த ரவுண்டுக்கான மேட்சை அவரை சேவ் பண்ணி வைக்கிறோம்னா அது வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து சொதப்புனாங்கன்னா என்ன ஆகும்? டீம் ரவுண்ட் ஆஃப் 32ல போயிருமே. இத்தனைக்கும் ஜப்பான் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, ஜப்பான் கூட அவ்வளவு டெஸ்ட் பண்ண முடியாது. ஆமா, இந்த என்ன சொல்றேன்னா இவ்வளவு நம்ம இது பண்ணனாலே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அப்ப என்னன்னா நெய்மார் வந்து ஒரு 399 டேஸ் கிட்டத்தட்ட விளையாடலன்னு நினைக்கிறேன், 400 டேஸ்க்கு பக்கத்துல விளையாடல, 900 டேஸ் 300 டேஸ் இல்ல 900 டேஸ் 3 இயர்ஸ் 2023ல 2023ல இருந்து இப்போ வரைக்கும் விளையாடவே இல்ல. சாரி, அப்ப 900 டேஸ் கிட்ட விளையாடல. இது ஒரு முக்கியமான பார்த்தா நம்ம பார்க்கணும். என்ன பிரச்சனைனா அல் ஹிலால் அப்புறம் சாண்டாஸ்ல விளையாடும் போது இன்ஜுரி மேட்ச்னு விளையாடும் போது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சவுத் அமெரிக்கன் குவாலிஃபைங் வந்து உங்களுக்கு ஈஸி தான். 18 மேட்சஸ் இருக்கும், ஒரு 2 மேட்ச் அர்ஜென்டினா கூடயோ சின்ன டீம் கூட தோத்தாலுமே அவங்க பிரேசில் மற்ற பிளேயர்ஸ் வச்சு ஜெயிச்சு வந்துருவாங்க, ரிகவரி பண்றதுக்கு டைம் இருக்கு. ஸோ அங்க யூஸ் பண்ணல. அப்ப இருந்த கோச் வேற டுங்கா வேற இது மாத்திருக்காங்க. ஸோ இப்ப முக்கியமான ஃபேக்ட் என்ன வருதுன்னா நெய்மார் அவ்வளோ இது நாள் விளையாடலினாலும் சடனா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டாப் 3 பிளேயர். மெஸ்ஸி நீங்க எடுத்துட்டாலும் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு விளையாட சொன்னாலும் விளையாடுவாரு, ரொனால்டோ எடுத்துட்டு விளையாட சொன்னாலும். ஆனா ஃபுல் 90 மினிட்ஸ் ஃபிட்னஸ் என்னங்கிறதா கொஸ்டின். நெய்மார் ஃபுல் 90 மினிட்ஸ் விளையாட வைக்க போறாங்களா, இல்ல ஒரு 45-70 மினிட்ஸ் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் வர்ற மேட்சஸ்ல ஃபுல்லா விளையாட வைக்க போறாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினா நம்ம பார்க்கணும். இல்ல இடையிலே இன்ஜுரி ஆகுறாங்கிறதான் சொல்ல முடியாது. கான்டாக்ட் இன்ஜுரி, நான் கான்டாக்ட் இன்ஜுரி நிறைய இருக்கு, அதுவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஆகக்கூடாது. ஒரு பெரிய பிளேயர் வந்தா தான் வேர்ல்டு கப்புக்கே ஒரு பூஸ்ட் ஆகும், பிரேசிலுக்கு ஒரு பூஸ்ட் ஆகும். அவங்க ஜெயிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நெய்மார் விளையாடுறது முக்கியம், பட் அந்த இயர்லி கேப் வந்து ஒரு பெரிய இதுவா இருக்காது. ஃபிட்னஸ்ல தான் ஒரு பெரிய இதுவா இருக்கும் இல்லையோ, கேம் குவாலிட்டியில அப்படி இருக்காது. அதுதான் என்னோட அபிப்பிராயம். அது போக அவங்க என்னன்னா டிஃபென்சிவ்லயும் கோல் கீப்பிங்லயும் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்லயும் அதை ஈக்குவல் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் நெய்மார் மிஸ்டேக் பண்ணாலும் அட்டாக்கிங் வினிசியஸ் ஜூனியரோ மேத்தேஸ் குனியோ இது பண்ணிப்பாங்க. 90 மினிட்ஸ் விளையாண்டா போதும். ஃபார்வர்டு மிட்ஃபீல்ட் ரெண்டுமே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. டிஃபென்ஸ்ல வந்து ரைட் விங்ல அங்க ஒரு ஓட்டை இருக்கு இல்லையா பிரேசிலுக்கு. இப்ப என்னன்னா ரைட் பேக் தான் டேனியலோ என்னன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் நல்லா விளையாட மாட்டார்னு நினைச்சேன், பட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா கார்லோ ஆன்செலோட்டி வந்ததுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் கரெக்ட் மோல்ட் பண்ணிருக்காரு இது டேனியலோவை. சோ நல்லா ரைட் விங் ரைட் பேக் ரெண்டுமே காலியா இருக்கு. ஐ மீன் ரைட் விங்ல கூட ஆட வச்சிரலாம் யாரையாவது. ஆனா ரைட் பேக்ல வந்துட்டு அது ஒரு வீக்னஸாவே பிரேசிலுக்கு இந்த நம்ம ட்ரெடிஷனலாவே பேசிரோம். டிஃபென்சிவா வேற டேனியலோக்கு பதிலா இன்னொரு ரைட் பேக்க போட்டு அடிக்கலாம், அது ஒன்னும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா இவங்க அட்டாக்கர்ஸ் தான் நிறைய பேர் நல்லா இருக்காங்க இல்லையா. நெய்மார் இருக்காரு, வினிசியஸ் இருக்காரு, ஸ்ட்ரைக்கரே செட் பண்ணிட்டாங்க. குன்யா வந்துட்டு செட் ஆயிட்டாரு, வேர்ல்டு கப்ல நல்லா ஆடி இருக்காரு பிரேசிலுக்கு. சோ அவங்க ரைட் அவ்வளோக்கா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிறது இல்ல. சோ இல்ல டிஃபென்சிவ் வீக்கா இருக்கு அப்படின்னா லூயிஸ் என்ட்ரிகே கொண்டு வந்துடலாம். ராயன் எடுக்கிறதுக்கு பதிலாக லூயிஸ் என்ட்ரிகே. ராயன் கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்காரு, டச்சஸ்லாம் இப்படி டேக் ஆன்ஸ் அதெல்லாம் நல்லா பண்றாரு. சோ அட்டாக்கிங் வேணுமா டிஃபென்சிவ் வேணுமா ரைட் சைட்ல அவங்க பார்க்கணும், அது ஒரு முக்கியமான இதா இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா பிரேசிலுக்கு நெய்மாரோட இது பாசிட்டிவா அமையுமா வச்சுதான் ரிசல்ட்டே அமையும். நெதர்லாண்ட்ஸ் வச்சா இன்னும் டிஃபிகல்ட் ஆகும் அந்த குரூப்போட ப்ரொசீடிங்ஸை பொறுத்து. ஜப்பான் வந்துட்டா அவங்க வந்து 3 at the back விளையாடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டஃப்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஜப்பான் வந்தாங்கன்னா. ஏன்னா நெதர்லாண்ட்ஸ் வந்து ரொம்ப வெர்சடைலா இருக்காங்க. பட் நெதர்லாண்ட்ஸோட ஜப்பான் வந்துட்டு கொஞ்சம் பேஸ்ல லீத்தலா இருக்காங்க. அவங்க என்னன்னா கோல் கன்சீட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் வெறியா ஆடுறாங்க, வெறியா ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபுல்லா பிரசிங் பண்ணி எப்படியாவது பாலை வாங்கிடணும்ன்ற வெறியோட ஆடுவாங்க ஜப்பான். அது ஒரு பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா நெதர்லாண்ட் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டீம். அவங்க வந்து ஃபர்ஸ்டே அட்டாக் பண்ணி கோல் போட்டுருவாங்க. இவங்க வந்து டிஃபென்சிவா ஆடி அப்புறம் கோல் விழுந்துருச்சுன்னா ஃபுல் அட்டாக் ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இத சோ அப்ப என்னன்னா எங்களுக்கு இன்னைக்கு நைட்டோ இல்ல நாளைக்கு நைட்டோ தெரிஞ்சிரும் நெதர்லாண்ட்ஸ் யாருன்னு. சோ அதுக்கேத்த மாதிரி லைன் அப் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே.
சரி, இப்ப நெதர்லாண்டுக்கு தனியா ஜப்பானுக்கு தனியா அவங்க 11ஸ்ல மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜப்பான் ஆடும்போது இப்ப 11ஸ்ல வந்து யாரு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, விளையாட வரக்கான வாய்ப்பு இருக்கு? இல்ல அவங்க யூஸ்வலா தான் இது பண்ணுவாங்க. சேம் இதா தான் இது பண்ண போறாங்க. எந்த இது பண்ண போறது இல்ல. அயசா யுவைடா இது அதே மாதிரி கோல் கீப்பர்ல இவர் இருக்காரு. அப்படிதான் இருக்க போறாங்க. ஜப்பான் 11 எனக்கு தெரிஞ்சு பெருசா மாறாது. ஏன்னா கூபோ ஒரு வருவாரா என்னங்கிறது ஒரு சந்தேகம் தான். இருந்து வரணும், அது சொல்ல முடியாது. கோல் கீப்பிங் பாத்தீங்கன்னா சுசுகி தான் நிக்க போறாரு. சோ நெதர்லாண்ட்ஸும் பாத்தீங்கன்னா இப்ப யாரு அந்த பிரேசிலையும் டஃபா ஃபேஸ் பண்ணல அந்த அளவுக்கு. நெதர்லாண்ட்ஸ்ல வேணா 1 or 2 சேஞ்சஸ் கொண்டு வரலாம். டிஜாங் அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல வேணா மாத்தலாம். சாமர் வேணா செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வரலாம். அந்த மாத்தி பண்ணலாமோ இல்லையோ ஜப்பான் அதே ஸ்டார்டிங் லைனப் தான் இருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம இப்போ பிரேசில் வந்துட்டு இப்போ நெய்மர் வந்தப்புறம் கண்டிப்பாக அவங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டு கிரியேட்டிவிட்டி மிட்ஃபீல்டில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஜப்பானோ இல்லை நெதர்லாண்டோ யாரை மீட் பண்ணுறாங்கிறது நம்ம மேட்ச் வரும்போது நம்ம கண்டிப்பாக பேசலாம். நெக்ஸ்ட் ஒரு ரிவ்யூ மேட்ச்சில் நம்ம சந்திப்போம். டில் தென் பாய் ஃப்ரம் கபில் முருகேஷ் அண்ட் கௌதம்.